அன்புள்ளம் கொண்ட அனைத்து அம்மன் பக்தர்களுக்கும் ஒரு இனிமையான செய்தியை கூறவிருக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஓரங்கவாடியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஓரவண்டியம்மன் அவர்களின் அருளை கூறவிருக்கிறேன். இங்குள்ள அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக போற்றப்படுகிறார்கள். தமிழகத்தில் உள்ள திருச்சி சமயபுரம் மாரியம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி, மதுரை மீனாட்சி அம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன், பாரிஸ் காளிகம்பாள், மாங்காடு காமாட்சி அம்மன் போன்ற அனைத்து அம்மன் கோயில்களிலும் அம்மனுக்கு சாட்டப்படும் புடவையானது தாய்மார்கள் பயன்படுத்த கொடுத்து விடுவார்கள். ஆனால் இங்குள்ள அம்மனுக்கு சாட்டப்படும் புடவையானது தாய்மார்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இங்குள்ள அம்மனின் தீவிர பக்தை ஒருத்தர் இந்த அம்மனுக்கு சாட்டப்பட்ட புடவையை ஒரு நாள் வாங்கி கொண்டு தங்கள் வீட்டில் எடுத்துக்கொண்டு போய் வைத்தார்கள். அவர்கள் மறுநாள் இறந்து விட்டார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த அம்மன் போற்றப்படுகிறார்கள். மற்றும் தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் நேரத்தில் இங்கு அம்மன் அருளை தரிசனம் செய்து கொண்ட வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற்றுகிறார்கள். இதற்கு சான்றாக அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோயில்களுக்கும் சென்று தரிசனம் செய்தார்கள். பக்தர்களின் வாயிலாக இங்குள்ள அம்மனை காண வந்தார்கள். இங்குள்ள அம்மனை தரிசனம் செய்துவிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் உணவளித்துவிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்துவிட்டு கடந்த தேர்தலுக்கு முன்பாக சென்றார்கள். ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு தற்போது சிறப்பாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலாக போற்றப்படும் ஸ்ரீ ஓரவண்டியம்மனை தரிசனம் செய்யுமாறு பக்தர்கள் அனைவரையும் தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன்.